இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் அவர் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது, நம் கால்களுக்கு அது தீபமாக இருக்குது. அவர் வசனம் தான் நமக்கு வழியை போதிக்கிறதா இருக்குது இல்லையா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றை ஜீவ வழின்னு நீதிமொழிகள் 6:23 பார்க்குறோம். அவர் கட்டளைகள் எல்லாம் நமக்கு விளக்கு போலவும், அவருடைய வேதம் நமக்கு மன இருளை நீக்கிற வெளிச்சமாக இருக்குது. போதக சிற்றை தன்னுடைய போதகத்தினால் அவரை நம்ம சிற்றித்து ஜீவ வழியிலே அவர் வசனம் நம்மை நடத்துகிறதா இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம வாழும் நாட்களில் என்ன ஒரு பாவம் அக்கிரமம் மீறுதல்களை செய்து நடக்கும்போதும் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளை அவர் சிற்றித்து போதித்து ஜீவ வழியிலே அவர் வசனத்தின் மூலமாக நடத்துகிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 43:3 பாருங்கள், உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாகன்னு சொல்கிறார். அதுதான் இங்கே தாவீது சொல்கிறாரு, அவருடைய வெளிச்சம் அவருடைய சத்தியம் அது நம்மை நடத்தி பரிசுத்த பர்வதமாகிய அவர் வாசம் பண்ணும் சியோன் பர்வதத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்க்கும். தேவனுடைய வார்த்தை நம்மளை நல்வழிப்படுத்தும். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்னு சங்கீதக்காரன் சங்கீதம் 18:28 சொல்லுகிறத பார்க்குறோம். என் இருளை நீங்கள் வெளிச்சம் ஆக்குவார்னு சொல்கிறார். அவருடைய இருள் வாழ்க்கையில் நடக்கிற பலவிதமான போராட்டம், பிரச்சனைகள், இருள் போன்ற இருக்கிற காரியங்களில் கர்த்தருடைய வெளிச்சமாகி அவருடைய வசனம் நமக்குள்ளே பிரகாசிக்கும் போது அந்த இருளை நம் எல்லையிலேருந்து நீக்கி போடும். அது தாவீது அறிந்திருந்தால் தான் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவார்னு சொல்கிறாரு. அதே போல் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுவெளியே உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவர் வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். தீர்க்க தரிசன வசனங்கள், உறுதியான தீர்க்க தரிசன வசனம், அதாவது அந்த வசனம் நமக்குள்ளே நிறைவேறும், அந்த தீர்க்க தரிசனம் நமக்குள்ளே நிறைவேறும். அதுபோல் பொழுது விடிந்து விடிவெள்ளி எப்படி நம் இருதயம் உதிக்கும் அளவும் தேவனுடைய வார்த்தை இல்லையா, அது நம்மை பிரகாசிக்க பண்ணி அவர் வசனத்துக்கு நம்ம விடியும் வரைக்கும் காத்து இருக்கணும். அன்றென்ற உள்ள அப்பத்தை உங்களுக்கு தருவேன்றார்ல, அந்த அப்பம் நமக்கு தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற அந்த வசனம் தான். அந்த வசனத்துக்கு காத்திருந்து ஒரு நாளும் அவர் வார்த்தையினாலே நாம் பிழைப்பூட்டப்படுகிறோம் என்பதையே நாம் அறிந்து கொள்ளணும். யோபு 29 அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறார், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அப்போ தேவனுடைய தீபம் அவர் தலையின் மேல். இப்போ எப்படி தானியேல் சொல்லுவார்ல, அவர் தலையில் ஒரு சொப்பனத்தை கண்டன்னு சொல்லுவார். அந்த சொப்பனம் அவருக்கு பயமுறுத்துகிறதா இருந்தது. இன்றைக்கி யோபு சொல்கிறார், அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவருடைய நித்திய வெளிச்சம் பிரகாசித்ததுனால அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த இருளான காரியங்களிலேருந்து அவர் கடந்து போனார் இல்லையா. ஒரே நாளிலே தன் 10 பிள்ளைகளை அவர் இழந்து போகிறார். மிருக ஜீவன்களையும் வேலைக்காரர்களையும் எல்லாவற்றையும் இழந்து அவர் சரீரத்திலையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கொப்பளங்கள்னால நிரப்பப்பட்டிருக்கு. அதனால் அவர் ஓட்டை எடுத்து அந்த கொப்பளங்களை எல்லாம் அவர் சொரிந்தார். அப்போ அது பாருங்கள், சதையெல்லாம் பெய்ந்து ரத்தம் வழிந்து கொண்டும் இருக்கும். அந்த நிலையில் அவர் ரெட்டுடுத்தி சாம்பலிலே அவர் வீதியிலே உட்கார்ந்தார்னு பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வெளிச்சம் தீபம் போல் அவர் தலையிலே பிரகாசித்த அந்த வெளிச்சத்தினாலே அப்படிப்பட்ட இருளையும் அவர் கடந்து போனார். ஒரு நாள் கர்த்தர் அவர் முகத்தை பார்த்தார், அவருடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவர் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது யோபின் சிறையிருப்பு மாறினதுன்னு பார்க்குறோம். அதே போல் கர்த்தருடைய வெளிச்சம் இன்றைக்கும் நம்முடைய காரூரில் வாழ்க்கையில் அது நீக்கி போடும். சங்கீதம் 19:8 பாருங்கள், கர்த்தருடைய நியாயங்கள் எல்லாம் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மை, கண்களை தெளிவிக்கிறதா இருக்குது. கர்த்தருடைய நியாயம் செம்மையானது, அது இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். அவர் நலமானதை தான் நமக்கு சொல்லி போதிக்கிறார் இல்லையா. அவருடைய கற்பனைகள் எல்லாம் தூய்மையாக இருக்குது, அது கண்களை தெளிவிக்கிறதா இருக்குது. இன்றைக்கி பாதை தெரியாமல் நாம் அலைந்து தெரியலாம், அவருடைய வேத வெளிச்சம் நமக்கு பாதையாக இருக்கும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சன்றது இல்லை.
அதுபோல் அவர் போதக சிற்றை நமக்கு கொடுத்து ஜீவ வழியிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார், ஜீவ வழியிலே நம்மை நடத்துவார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகுகிறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. அதாவது தேவனுக்கு எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. மறைபொருள் கத்தருக்குடையது, வெளிப்படுத்தல் நமக்குரியதுன்னு இருக்கு இல்லையா? அப்போ மறைவானதை கூட அவர் சிலருக்கு வெளிப்படுத்தணும்னு தேவன் சித்தம் கொண்டு இருந்தால் அதையும் அவர் வெளிப்படுத்துவார். அதனால்தான் வெளிச்சத்திலே அவைகள் வெளியரங்கமாகும். அதே போல் வெளியரங்கமாகுகிறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்கிறார். அது எல்லாமே எல்லாருக்கும் தெளிவாக விளங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கி கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிங்க, அந்த வசனத்துக்கு அதிகாலையில் காத்திருங்க. காலைதோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்குது. அவர் கிருபையின் சத்தத்தை கேட்டு அந்த நாளுக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர் ஜீவ வழியில் நடக்கும்போது நம்முடைய இருளையும் நீக்கி அவர் நித்திய வெளிச்சத்தினாலே பிரகாசிப்பிக்க பண்ணி நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்மை நடத்தும் வரை அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாது காத்து நம்மை ரட்சிப்பார். ஆமீன்.